கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான முருகர் கோயில் மற்றும் 1000 ஆண்டுகள் பழமையான கிருஷ்ணர் கோவில்களில் புராதன பெருமை வாய்ந்த சிலைகள் மர்ம நபர்களால் திருடப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து இரு கோயில்களில் நடந்த திருட்டிற்கும் சிலை கடத்தல் கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா? போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலில் ஒரே நேரத்தில் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார்? குற்றவாளிகள் சிக்குவார்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 9ஆம் நூற்றாண்டில் ஆண்ட ஆயர்குல மன்னனால் கட்டப்பட்ட பார்த்திபபுரம் பார்த்தசாரதி கோவில் உள்ளது. பல்வேறு வரலாற்று சிறப்புகளை பெற்ற இந்த கோவில் தற்போது தொல்லியல் துறையின் கீழ் இயங்கி வருகிறது. இந்த கோவிலில் விலை மதிப்புமிக்க ஐம்பொன் சிலைகள் மற்றும் வெள்ளிமுக சார்த்துகள், வெங்கல விளக்குகள் உள்ளிட்ட பல பழமையான பொருட்களும் உள்ளன. இவற்றை இந்து சமய அறநிலைத்துறையினர் மற்றும் தொல்லியல் துறையினர் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இந்த கோவிலில் தினமும் காலை மாலை என்று பூஜைகள் நடைபெறக்கூடிய வேளையில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். அதன்படி வியாழக்கிழமை அன்று காலை பூஜைகள் செய்வதற்காக கோவிலை திறக்க பூசாரி வந்தபோது கோவில் உள்பக்க மூல பிரகார கதவு உடைக்கப்பட்டு கிடந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பூசாரி கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது மூலவர் சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த 2 அடி உயரம் கொண்ட கிருஷ்ண பகவானின் ஐம்பொன் சிலையை மர்ம நபர்கள் திருடிச் சென்று இருப்பது தெரிய வந்தது. மேலும் கிருஷ்ணருக்கு சார்த்தப்படக்கூடிய வெள்ளி அங்கிகளையும் திருடிச் சென்று விட்டனர். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பூசாரி ஆலய நிர்வாகிகள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் புதுக்கடை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசார் பார்த்திபபுரம் பார்த்தசாரதி கோவிலில் நடைபெற்ற திருட்டு குறித்து விசாரித்துக் கொண்டு இருக்கையில் அருகிலேயே மற்றொரு கோவிலிலும் ஐம்பொன் சிலை திருடப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் மாங்காடு அருகே தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பால தண்டாயுதபாணி முருகன் கோவில் உள்ளது. இந்த கோவிலிலும் ஐம்பொன் சிலை திருடப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. கோவிலின் மூல பிரகார கதவு உடைக்கப்பட்டு அங்கிருந்து 1.5 அடி உயரமுள்ள 25 கிலோ எடை கொண்ட ஐம்பொன் முருகன் சிலை திருடப்பட்டு இருந்தது. மேலும் முருகனின் கைகளில் வைக்கப்பட்டிருந்த 2 வேல்களை எடுத்து வெளியே வைத்துவிட்டு கோவில் மணிகளை வெளியே எடுத்து எறிந்துவிட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்தது. மேலும் ஒரு திருடன் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னதாக தான் அணிந்து வந்த செருப்பை கோவில் முன்பாக பயபக்தியோடு கலற்றி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில்களில் சிலைகள் திருடப்பட்டு இருப்பதால் சிலை கடத்தல் கும்பல் இந்த வேலையை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் ஏற்பட்டுள்ளது. திருடர்களை கண்டுபிடிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பகுதி இந்து முன்னணி அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது. நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த 2 கோவில்களிலும் ஒரே நேரத்தில் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார்? குற்றவாளிகள் சிக்குவார்களா என்ற கேள்வி அந்த பகுதி மக்களிடம் ஏற்பட்டுள்ளது.